பேச்சரவும் கேட்டிலையோ பெய்ப்பண்ணின அறிவிப்போம். அந்த காலங்காத்தால் 3:30 மணிக்கு கூவக்கூடிய ஒரு பறவை, 4-4:30 மணிக்கு கூவக்கூடிய பறவை, 5 மணிக்கு கூவக்கூடிய குயில், மயில், இப்படி ஒன்னொன்னா சொல்ல அந்த காலத்தில் இருக்கக்கூடியதை விவரிக்கிறாள் ஆட்டாள். அந்த மாதிரி இந்த பாசுரத்துல வானம் வெளுத்து போறது, சீக்கிரமா ஏந்திரி, கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான். அந்த காலையில வெள்ளவெளியேன்னு இருக்கும். இப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேசிக்கா நம்ம நைட்டு படுத்து தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான கெட்ட சிந்தனையோ நல்ல சிந்தனையோ எதுவுமே இருக்காது. நம்ம விடியற்காலையில் எழுந்திருக்கிற போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்போம். அந்த ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்கிறது தமிழ் என்ன சொல்லுவோம், எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கா பத்தியா பேசச்சே அப்படின்வா. அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, எந்த விதமான கெட்ட சிந்தனைகளும் இல்லாமல் இருக்கிறது, இதற்கெல்லாம் பேர் வெள்ளையாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கான் கீழ்வான். ஏன்னா நம்ம இப்போதான் மனசுக்குள்ளே எந்த விதமான கெட்டதையும் நம்ம நினச்சிக்க வேண்டாம், சீக்கிரமாக எழுந்திருப்போம், அதில் நல்லதை உள்ளே போடுவோம். கெட்டது நாமளாக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கு, பிளெயினா இருக்கு, அதுல நாம நல்ல விஷயங்கள், இது நோன்புங்கிற நல்ல விஷயம், பகவானை சேவித்தல் அப்படிங்கிறது நல்ல விஷயம், இதையெல்லாம் நாம் அதில் உள்ள போடுவோம், அந்த மனசுல நல்ல விஷயங்களை சேகரிப்போம் அப்படின்னு சாதிக்கிறான். முதல்ல வெள்ளை அப்படின்னா வெண்மைன்னு ஒரு அர்த்தம், வெள்ளைன்னா கூர்மைன்னு ஒரு அர்த்தம். அடுத்தது வெள்ளை அப்படின்னா கீழ்வானம் வெள் என்று இருக்கிறது அப்படின்னா வெள் அதிகமான மிகுதியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம்.